வணக்கம். இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. இந்தியா நாட்டுல எத்தனையோ பிரதமர்கள் வந்தாங்க போனாங்க. ஆனா இப்ப ஒரு பிரதமர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த மாதிரியான பிரதமர் இதுவரைக்கும் வந்ததில்லை, இனிமேலும் வரப்போறது இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான ஆட்சியை இந்தியாவுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க நாட்டையும் நாட்டு மக்களையும் எந்த நேரத்திலையும் சிக்கல்ல கொண்டு போயே வச்சிருக்கிறதா இவங்களுடைய வேலையா இருக்கு. ஏன்னா இவங்க அவ்வளோ தூரம் நிர்வாக திறமை அற்றவர்களாக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம இவங்க உச்சநீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ எந்த நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொன்னாலும் அதை அவங்க மதிக்கவே மாட்டாங்க. அவங்க கிடக்குறாங்க, நான் தான் பிரதமர், நான் வைக்கிறதா சட்டம், நான் பண்றதுதான் எல்லாமே, நான் என்ன சொல்றேன் அதான் வேத வாக்கு இந்த நாட்டு மக்களுக்கு அப்படின்ற மாதிரி அவர் நடந்துட்டு இருக்காரு. ரெண்டாவது, இந்த அரசு இருக்கு பாத்தீங்களா, இந்த பாஜக அரசு, இது ஒவ்வொரு பிரச்சனையா கலப்புது பாத்தீங்களா. இந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உச்சநீதிமன்றம் போய் நம்ம தீர்வை தேட வேண்டியதா இருக்கு. இவங்க புதுசா டிசைனா பிரச்சனை கலப்புவாங்க. அதோட அடிப்படை தின்மை என்ன, இவங்க எதுக்கு இப்படி ஒரு இது கொண்டு வராங்க, இது உண்மையிலே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, அது உண்மையிலே எஸ்ஐஆர் தானா, இல்லை குடியுரிமை சட்டத்தை பின்னாடி வழியா கொண்டு வராங்களா, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை இவங்க பின்புறமா கொண்டு வராங்க. ஸோ இதோடைய அடிப்படை தன்மை மற்ற எல்லாத்தையுமே நம்ம உச்ச நீதிமன்றத்தில் போய் கேஸ் போட்டு வாதாடி வாங்க வேண்டிய நிலைமையில இந்த நாட்டையும் இங்கே இருக்கிற கட்சி தலைவர்களையும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றத்தில் வச்சு இவங்க அரசியல் பண்ணுவாங்க. இதை உச்சநீதிமன்றமே கண்டிச்சிருக்கு. இப்போ சமீபமாக தெலுங்கானாவுடைய முதல்வர் ரேவந்த் ரெட்டி இருக்கார் பார்த்தீங்களா, இவர் மேலே அவதூறு வழக்கு பதிவு பண்ணாங்க. ஆனால் அது உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிருச்சு. அதுக்கு அவங்க ஒரு கருத்தும் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் அரசியல் பண்ணணும்னா வெளியே போய் பண்ணுங்கள், ஒவ்வொரு வாட்டியும் உச்சநீதிமன்றத்தை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணாதீங்க, நீங்கள் அரசியல் பண்ணுறதுக்கான இடம் உச்சநீதிமன்றம் கிடையாது அப்படின்ற கடுமையான விமர்சனத்தை பாஜக மேலே வச்சாங்க. இன்னும் ஒரு படி மேலே சொல்ல போனோன்னா, அவங்க எவ்வளவு தூரம் மக்களை பத்தி கவலைப்படாத ஒரு அரசு அப்படின்னா, ஒரு தேர்தல் வருது, இந்த தேர்தல் நெருங்கிட்டு இருக்க சமயத்துல வாக்காளர் பட்டியலை சீர்திருத்தம் பண்றோம் அப்படின்னு வெறும் ஒரு மாச அவகாசத்துக்குள்ள நாங்க வாக்காளர் பட்டியலை சீர்திருத்தம் பண்றோம் அப்படின்னு திடீர்னு இறங்குறாங்க. எந்த கட்சியாவது இந்த மாதிரி பண்ணுமா? அதாவது வெறும் ஒரு மாச அவகாசத்துல கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள் ஜனத்தொகை இருக்கிற இந்த பீகார் மாதிரியான மாநிலத்துல இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நாங்க வாக்காளர் பட்டியலை சீர்திருத்தம் பண்றோம்னு சொல்றீங்க, அதுக்கு நீங்க எவ்வளவு கால அவகாசம் எடுத்திருக்கணும்? அப்படி இருக்கும்போது வெறும் ஒரே மாசத்துல, ஜூன்ல இருந்து ஜூலை, இந்த ஒரே மாசத்துக்குள்ள 90% வரை நாங்க பண்ணிட்டோம் அப்படின்றீங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. கேட்டா நாங்க 11 டாக்குமெண்ட்ஸ் கேட்டோம், அந்த 11 டாக்குமெண்ட்ஸும் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் வரைவு பட்டியல்னு ஒன்று வெளியிடுறாங்க. அந்த வரைவு பட்டியல கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள்ல 85 லட்சம் வாக்காளருடைய பேரே இல்லை, அந்த லிஸ்ட்ல இருந்தே இவங்க நீக்கி இருக்காங்க. ஏன்பா இந்த மாதிரி நீக்கி இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அவங்களும் அந்த 11 டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணல. 11 டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணலன்னா அவங்களாம் இந்த ஓட்டு போடுற ஜனநாயக கடமை இருக்கு பாத்தீங்களா, அடிப்படை உரிமை, அந்த அடிப்படை உரிமை அவங்களுக்கு கிடையாது. வெறும் 11 டாக்குமெண்ட்டை வச்சு இவங்க தீர்மானம் பண்றாங்க, இந்த நாட்டோட குடிமகனா நானு, எனக்கு ஓட்டு போடுற உரிமை இருக்கா இல்லையா அப்படின்னு வெறும் இந்த 11 டாக்குமெண்ட் எல்லாம் முடிவு பண்ணுது. அதுவும் ஏற்கனவே இவங்க கொடுத்தாங்க பாத்தீங்களா, ஓட்டர் ஐடி, அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு, இதெல்லாம் செல்லுபடி ஆகாது. ஏன்னா நாங்க புதுசா கொண்டு வரோம், நாங்க வெளிநாட்டுல இருந்து வந்த நபர்லாம் இங்க தங்கிட்டாங்க, அவங்களெல்லாம் நாங்கள் ஃபில்டர் பண்ணி வெளியே அனுப்பணும், அதனால் இதெல்லாம் நாங்கள் செல்லுபடியாக பண்ண முடியாது, நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்ற விஷயத்தை இவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் இப்படி கிட்டத்தட்ட 85 லட்சம் வாக்காளருடைய பேர் இல்லை, வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கப்பட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இதை எதிர்த்து பெரிய பிரச்சனை வெடிக்குது. எதிர்கட்சி தலைவர்கள், எதிர்கட்சிகள் பல கோர்ட்டுக்கு போகிறாங்க, உச்சநீதிமன்றத்துக்கே போகிறாங்க. போய் இது சரியில்லை, எஸ்ஐஆரை உடனே நீங்கள் நிறுத்தி ஆகணும், இந்த மாதிரி இவங்க நடத்தி கொண்டு போனாங்கன்னா பாஜகவுக்கு ஓட்டு போடுறவங்களை தவிர்த்து வேற யாருமே ஓட்டு போடாத நிலைமை வந்துடும். ஆகவே இதை உடனே தடுத்து நிறுத்தணும்ன்றாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் பல முறை என்ன சொல்லுச்சுன்னா, இதை தடுத்து நிறுத்த முடியாது, இதில் இவங்க ஏதாவது அன்அஃபிஷியலாக பண்ணுறாங்க, முறைகேடு பண்ணுறாங்கன்னா அப்போ நாங்கள் இதை ஒட்டுமொத்தமாக கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் காங்கிரஸோடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி உயிரோடு இருக்கவங்களாம் இவங்க செத்து போயிட்டேன்னு சொல்கிறாங்க, ஸோ இதில் குளறுபடின்றது நிறையவே நடக்குது, அதனால உச்சநீதிமன்றம் இதுல தலையிடணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையா உருவெடுக்குது. பல முறை உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஆதார் கார்டை ப்ரூஃபா எடுத்துக்கோங்கன்னு சொல்லுது. ஃபர்ஸ்ட் பரிந்துரை பண்ணுது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூலை 10 உச்சநீதிமன்றம் பரிந்துரை பண்ணுது. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 22 என்ன சொல்லுதுன்னா, இல்ல நீங்க ஆதார் கார்டை ஒரு ப்ரூஃபா எடுத்துக்கோங்க, அதாவது இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வந்த பிறகு இதுல இவ்வளவு பேர் காணாம போயிருக்காங்கன்னு சொன்ன உடனே நீங்க நீக்கிறதுக்கும் சேர்க்கறதுக்கும் இந்த இந்த ஆதார் கார்டை நீங்க டாக்குமெண்ட்டா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஆன்லைன்ல, அதாவது இந்த
வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டாங்களே, இவங்களும் தன்னுடைய உரிமையை கோர விதமா ஆன்லைன்ல நீங்க உங்களுடைய உரிமை கோரல் விதமா இதை நீங்க பண்ணலாம், ஆன்லைன்ல நீங்க சப்மிட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க. ஆனா இதை எதையுமே எலெக்ஷன் கமிஷன் வந்து காதுலயே போட்டுக்கல, அதாவது கோர்ட்டோடைய உத்தரவையே அவங்க மதிக்கல அப்படின்னு சொல்றாங்க. இந்த எதிர்த்தரப்பினர் வந்து மனு தாக்கல் பண்ணாங்களே, இதுக்கு வந்து யார் ஆஜராகிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் அவர்கள் தான் வந்து ஆஜராகிறார். அதாவது அவர் என்ன சொல்றாரு, நீங்க 3 முறை உத்தரவு போட்டீங்க, நீங்க ஆதார் கார்டை ஏத்துக்கோங்க, ஆதார் கார்டை ஏத்துக்கோங்கன்னு. ஆனா அங்க இருக்கிற பூத் லெவல் ஆபீசர் கூட அதை மதிக்கல. 11 டாக்குமெண்ட்டை கொண்டு வா, நான் வந்து உங்களுக்கு சேர்த்துக்கிறேன், இந்த ஆதார் கார்டெல்லாம் நீங்க கொண்டு வராதீங்க, சேர்த்துக்க முடியாதுன்னு மோசமான விமர்சனத்தில் யாரெல்லாம் ஆதார் கார்டை ஆதாரமாக கொண்டு வந்தாங்களோ அவங்க மேலே வச்சிருக்காங்க அப்படின்ற வாதத்தை அவர் முன்வைக்கிறார். இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி அவர் என்ன கேட்குறாருன்னா, இப்படி கோர்ட் உத்தரவையும் மீறி அவங்க செயல்பட வேண்டிய அவசியம் என்ன? அப்போ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையோ இல்லை குறிப்பிட்ட மக்களையோ, குறிப்பா ஏழை மக்கள், தலித் மக்கள், இஸ்லாமிய மக்கள், இவங்களுடைய ஓட்டு உரிமையை புடுங்குற விதமாக தான் இவங்க செயல்படுறாங்களா பூத் லெவல் ஆஃபீஸர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த வழக்கு மறு விசாரணைக்கு வந்து வரும்போது ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்களும் ஜஸ்டிஸ் ஜாய் மல்யா பாக்ஷி இவங்க 2 பேர் தான் இதை வந்து 2 பேர் அமர்வு தான் இதை விசாரணைக்கு எடுக்கிறாங்க, மறு விசாரணைக்கு. அப்போ கபில் சிபில் அவரோட இந்த வாதத்துக்கு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சரி ஓகே, அவங்க ஆதார் கார்டு கொடுத்தாங்களே, எதுக்காக கொடுத்தாங்க? நான் இந்த நாட்டோடைய குடிமகன் அப்படின்றதுக்காக இது ஆதாரமாக கொடுத்தாங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, கிடையாது, அவங்க அட்ரஸ் ப்ரூஃபா அதை கொடுக்குறாங்க. ஸோ அப்படி அட்ரஸ் ப்ரூஃபா கொடுத்தாலும் அதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னோடனே பிஎல்ஓ ஆஃபீஸருக்கு குடியுரிமை சட்டத்துக்கும், அதாவது குடியுரிமைக்கும் பிஎல்ஓ ஆஃபீஸருக்கும் என்ன சம்பந்தம்? உங்க வேலை அட்ரஸ் ப்ரூஃபை பார்க்கறது தானே. அப்படி இருக்கும்போது நீங்க அதை பத்தி பேசுறீங்க? குடியுரிமை, நீங்க வந்து இந்த நாட்டோடைய குடிமகனா இல்லையா செக் பண்ண வேண்டிய வேலை, அதை தீர்மானிக்கிற உரிமை பிஎல்ஓ, அதாவது பூத் லெவல் ஆஃபீஸருக்கு எப்படி வந்தது? அது அப்படின்ற கேள்வியும் வந்து நீதிபதிகள் வந்து கேட்குறாங்க. இன்னொரு இதுவும் சொல்றாங்க, அதாவது என்னன்னா, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இருக்கு 1950 இருக்கு பாத்தீங்களா, இதுல இருக்க பிரிவு 23(4) இருக்கு பாத்தீங்களா, இதன்படி சில டாக்குமெண்ட்டை நீங்க வந்து அட்ரஸ் ப்ரூஃபா எடுத்துக்கிறீங்களா, அதுல ஆதார் கார்டும் அடங்கும். அப்படி ஆதார் கார்டும் அடங்கும்னு சட்டமே சொல்லும் போது நீங்க எப்படி அதை வந்து எடுத்துக்க மாட்டேன், ஆதார் கார்டை வந்து நான் அட்ரஸ் ப்ரூஃபா எடுத்துக்க மாட்டேன்னு சொல்ற அதிகாரம் உங்களுக்கு எங்க இருந்து வந்தது அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கப்புறம் அவங்க என்ன, அதாவது தேர்தல் ஆணையம் சார்பா என்ன வாதிடுறாங்கன்னா, இல்ல ஆதார் கார்டை ரொம்ப ஈஸியா டூப்ளிகேட் பண்ணலாம் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்க, ஏற்கனவே இந்த பிரச்சனை வந்தது, அப்ப நான் ரொம்ப தெளிவா சொன்னேன், இல்ல உலகத்துல என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க ஒரு பேப்பர், இப்போ மோடிஜி அவர்கள் கூட டிகிரி சர்டிபிகேட் டூப்ளிகேட் பண்ணாருன்னு ஒரு பிரச்சனை வந்தது பாத்தீங்களா, நான் சொல்லல டூப்ளிகேட்னு, அப்படி ஒரு பிரச்சனை வந்தது. ஸோ அப்படியான விஷயத்தையே டூப்ளிகேட் பண்ணும்போது ஆதார் கார்டை பண்ணதான் முடியும், அப்போ எல்லாத்தையுமே டூப்ளிகேட் பண்ணலாம். ஆனா நீங்க ஒரு 11 டாக்குமெண்ட் கேட்குறீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்போர்ட் கேட்குறீங்க, பர்த் சர்டிஃபிகேட் கேட்குறீங்க, இதெல்லாம் டூப்ளிகேட்டே பண்ண முடியாதா? எவ்வளோ பேர் நாட்டில் போலி பாஸ்போர்ட் வச்சு மாட்டிக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் ஆதாரமா எடுக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க, வெரிஃபை பண்றீங்க, ஆமா இது ஒரிஜினல் இது டூப்ளிகேட்னு வெரிஃபை பண்றீங்களா? அதே மாதிரி ஆதார் கார்டையும் நீங்க என்ன பண்றீங்க, வெரிஃபை பண்ணி இந்த 11 டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண முடியாத மக்களுக்கு 12வது டாக்குமெண்ட்டா நீங்க ஆதார் கார்டை எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற அதிரடி உத்தரவு போடுறாங்க. இன்னும் அவங்க ரொம்ப தெளிவுபடுத்துறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க, ஆதார் கார்டு வந்து ஒரு தனி நபருடைய அடையாள அட்டை, அதாவது குடியுரிமை, அதாவது இந்த நாட்டோடைய குடிமகன் அப்படின்ற ஆதாரமா அதை எடுத்துக்க முடியாதுன்னு நீங்க சொல்றீங்களே, நீங்க சொல்லாதீங்க, அதை நானே உங்களுக்கு சொல்றேன்னு ரொம்ப தெளிவா அவர் தெளிவுபடுத்துறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சட்டம் 2016 கீழ் குடியுரிமை சான்றிதழ் இல்லை, ஆதார் அட்டை வந்து குடியுரிமைக்கான சான்றிதழ் இல்லை. அது வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, இப்ப ஏதோ ஒரு நிதி கொடுக்குறாங்க, இல்ல வேற ஏதோ மானியங்கள் வாங்குறீங்க, ஒரு சலுகைகள் வாங்குறீங்கன்னா இதுக்கு நீங்க இதை ஆதாரமா காட்டலாம். சோ நாங்களே சொல்றோம், இது குடியுரிமைக்கான ஆதாரம் கிடையாது. அப்போ இன்னொரு வகை என்ன சொல்றாங்கன்னா, ஆக்ட் 1950, அதாவது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் இருக்கு பாத்தீங்களா, இதன் அடிப்படையில் இதை நீங்க அட்ரஸ் ப்ரூஃபா எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்க கண்டிப்பா இந்த 12வது டாக்குமெண்டா ஆதார் கார்டை எடுத்துதான் ஆகணும் அப்படின்ற அதிரடி உத்தரவை வந்து ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்களும் ஜஸ்டிஸ் ஜாய் மல்யா பாக்ஷி இவங்க 2 பேர் அவர்களும் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இதை தான் வந்து காங்கிரஸோடைய ஜெனரல் செக்ரட்டரி ஜெயராம்
அவர்கள் வரவேற்றிருக்காரு. இன்னும் பலர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பாஜகவுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா அவங்களே ஒரு முன்முடிவுக்கு வந்துட்டாங்க. முன்னாடி சொன்னாங்கல்ல, மோடி அலை வீசுது, மோடி அலை வீசுது, அந்த மாதிரி எந்த அலையும் இப்ப வீசல. ஏன்னா அந்த அலையெல்லாம் ராகுல் காந்தி அவர்கள் ஓட்சோரி அப்படின்ற, அதாவது வாக்கு திருட்டு அப்படின்ற உண்மையை மூலமா அதை உடைச்சி எறிச்சிட்டாரு. ஸோ அதனால தான் பாஜக பதற்றத்தில் என்ன செய்யறோம் தெரியாம இந்த மாதிரியான வேலையில ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பா பெண்கள், இஸ்லாமியர்கள், ஒடுக்கப்பட்ட சிறுபான்மையினர், தலித்துகள், இவங்களுடைய ஓட்டுகளை புடுங்குற வேலையை பார்க்குறாங்க. அப்போ இதெல்லாம் இவங்க ஃபில்டர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, யார் யாரெல்லாம் தனக்கு ஓட்டு போட மாட்டாங்களோ அவங்களுடைய ஓட்டு உரிமையை இல்லாமல் காலி பண்ணுற வேலையில் பாஜக இறங்கியிருக்கு. ஸோ இது ஒரு ஆறுதல். அதாவது இந்த மாதிரி ஆதார் கார்டை நீங்கள் வந்து 12வது டாக்குமெண்ட்டாக ஏற்றுக்கோங்க அப்படின்றது ஜனநாயகத்தின் மேலே ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு வருது அப்படின்னு எதிர்கட்சிகள் இந்த மாதிரியான நம்பிக்கை கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அவங்க இன்னொரு விஷயத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த 11 டாக்குமெண்ட் கேட்டிங்க இல்லையா, இந்த 11 டாக்குமெண்ட்டில் ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட், பர்த் சர்டிஃபிகேட் இந்த 3 தவிர்த்து மற்ற எதுவுமே வந்து குடியுரிமைக்கான சான்றிதழாக எடுத்துக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த 11 டாக்குமெண்ட்டில் இதை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் எடுத்துக்கிறீங்களே, அதை மாதிரி மக்களுடைய பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழே ஆதார் கார்டையும் நீங்கள் ஒன் ஆஃப் த டாக்குமெண்ட்டாக எடுத்து தான் ஆகணும். ரெண்டாவது, பூத் லெவல் ஆஃபீஸரோ இல்லை எலெக்ஷன் கமிஷனோ மக்களுடைய குடியுரிமையை பற்றி பேசுறதுக்கான எந்த சட்டமும் கிடையாது. அப்படியே நிரூபிக்கணும்னா நீங்க நிரூபிங்க. இப்ப நான் இந்த நாட்டோடைய குடிமகன் கிடையாதுன்னா நான் நிரூபிக்க வேண்டியதில்லை. நீங்க கொடுத்த எல்லா டாக்குமெண்ட்டையும் நான் வச்சிருக்கேன். நீங்க ஆதார் கொடுத்தீங்க, நான் வச்சிருக்கேன். நீங்க ரேஷன் கார்டு கொடுத்தீங்க, நான் வச்சிருக்கேன். ஓட்டர் ஐடி கொடுத்தீங்க, அதை வச்சுதான் இத்தனை நாள் நான் வந்து ஓட்டு போட்டேன். இப்ப அதெல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்றீங்கன்னா அப்ப நீங்க நிரூபிங்க, நான் நிரூபிக்க மாட்டேன் அப்படின்ற கருத்தையும் வந்து முன் வச்சிருக்காங்க. அதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ ஒரு எம்பி, இப்போ எம்எல்ஏ இருக்காருன்னு வைங்களேன், இவங்க வந்து வேற நாட்டோட குடியுரிமையை வச்சிருக்காங்க அப்படின்னா இப்ப அவங்க எப்படி இங்க வந்து எம்எல்ஏவாவோ எம்பியாவோ இருக்க முடியும் அப்படின்ற சர்ச்சை வரும்போது அவங்களுடைய இந்த நாட்டுடைய குடியுரிமையை வந்து அதாவது இவங்களுக்கு இந்த நாட்டில் குடியுரிமை இருக்கா இல்லையான்ற அந்த பிரச்சனையை தீர்மானிக்கிற உரிமை ஜனாதிபதி கிட்ட போயிடும். அதே மாதிரி உள்துறை அமைச்சகம் தான் வந்து இந்த முடிவை எடுக்கணும். ஒரு நாட்டு மக்கள், அது இப்போ நான் இருக்கேன்னா நான் வந்து இந்த நாட்டுடைய குடிமகனா இல்லையான்ற முடிவை உள்துறை அமைச்சகம் எடுக்கும். ஆனா சம்பந்தமே இல்லாம எலெக்ஷன் கமிஷனும் அதுல இருக்கிற பூத் லெவல் ஆபீசரும் மக்கள் கிட்ட போய் இதெல்லாம் நீங்க வந்து சேர்த்துக்க முடியாது, அப்படி குடியுரிமையை வச்சு மைண்ட்ல வச்சு அவங்க ஏன் இந்த மாதிரியான மோசமான கருத்துக்களை வந்து மக்கள் கிட்ட கேட்கறாங்க அப்படின்ற கண்டனத்தையும் உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. ஸோ பெரிய பிரச்சனை, அதாவது 85 லட்சம் பேருடைய வாக்குரிமை போகுது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த விஷயத்துல உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு அதிரடி உத்தரவு வந்து போட்டிருக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு. ஆனா எலெக்ஷன் கமிஷன் முழுக்க பாஜகவுடைய ஒரு பிரான்ச்சா தான் செயல்பட்டு இருக்கு. பிரான்ச் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் இல்லைன்னு வாங்கல. ஆனா பாஜகவுக்கு ஒரு கிளை இல்லை, நிறைய கிளை இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த கிளை தான் வந்து ஒன் ஆஃப் த பிரான்ச் தான் வந்து எலெக்ஷன் கமிஷன். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க இது எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்துவாங்க, உச்சநீதிமன்றத்தோடைய இந்த உத்தரவை அவங்க பின்படுத்துவாங்களா? 85 லட்சம் பேருடைய இந்த ஃபைனல் லிஸ்ட் வருது பார்த்தீங்களா, இறுதி பட்டியல் வருது பார்த்தீங்களா, அதுக்குள்ள இத்தனை லட்சம் வாக்காளருடைய பேரும் அதுல சேர்க்கப்படுமா? ஆதார் அட்டையை வந்து அடிப்படையாக வச்சு இவங்களுடைய பேர்கள்லாம் மறுபடியும் அதுல சேர்க்கப்படுமா அப்படின்றது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்கு. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆதார் அட்டையை அவங்க வந்து எடுத்துக்கிறாங்களா, 12வது டாக்குமெண்ட்டா எடுத்துக்கிறாங்களா, எத்தனை லட்சம் வாக்காளர்கள் மறுபடியும் லிஸ்ட்ல வரப்போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.